தமிழ்நாட்டுல வந்து லாட்டரி டிக்கெட் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குமா? இருக்காது, கண்டிப்பா இருக்கும். அதாவது எந்த விஷயத்தினால மக்கள் கஷ்டப்படுவாங்களோ அந்த விஷயத்த கண்டிப்பா வந்து விஜய் சார் கொண்டு வர மாட்டாருன்றதுல எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. விஜய் சார் நீங்க சொல்றீங்க கூடவே ஆதரவாச்சுன்னா அவருடைய ஃபேமிலியே வந்து லாட்டரி அந்த மாதிரி அவங்க இதுல இருக்கும்போது கொண்டு வர நிறைய வாய்ப்பு இருக்கு இல்லையா? இல்ல, அதாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே பார்த்தது விஜய் சார் மட்டும்தான். மதுரை கிழக்கு விஜய், மதுரை மேற்கு விஜய், மதுரை தெற்கு விஜய்ன்ற மாதிரி சிஎம் சார் விஜய். சோ யார் கூட இருந்தாலும் சார் வந்து சொல்லுவார், அவருக்கு வந்து மக்கள் நலன் மட்டும்தான் முக்கியம் இருப்பார். அதனால யாரா இருந்தாலும் இப்ப நாங்களே போய் நம்ம ஒரு விஷயம் மக்களுக்கு கஷ்டப்படுற மாதிரி ஒரு விஷயம் சொன்னாங்க கண்டிப்பா ஏத்துக்க மாட்டாங்க. சோ அதனால வந்து நம்பிக்கை இருக்கு. உடனே அவர் அரெஸ்ட் பண்றாங்க தெரிவிக்கிறாங்க. நான் தினம் விஜய் பத்தி பேசுறேன், யாரும் அரெஸ்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. தெரியல சார், அதை பத்தி தெரியல. நம்ம சட்ட ஒழுங்கு பத்தி தெரியல சார், உண்மையா தெரியல. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ரோபோ ஈவென்ட்ஸ் என்டர்டைன்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா மாமா தவறினதுக்கு அப்புறம் ஆரம்பிச்சிருந்தோம். தென் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் ஷூட், ஆட் ஷூட், ஷோ டைரக்ஷன், அவார்ட் ஷோஸ் இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ண போறோம். ஸோ அந்த வேர்ல்ட் ரெக்கார்ட் வந்து பாத்தீங்கன்னா நெய்லத்தான் 2026 அப்படின்னு மாரத்தான் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அது நெய்லத்தான் என்னன்னு பாத்தீங்கன்னா நெய்ல வந்து பாத்தீங்கன்னா பெருசா வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணதே இல்லை. ஸோ அதனால 7 சென்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அது பாலா சாரோட இணைஞ்சு இந்த ஈவெண்ட் வந்து ஆர்கனைஸ் பண்ணிருக்கோம். இது வந்து சுதந்திர தினத்துக்காக இப்ப 79வது சுதந்திர தினம் ஆண்டு போயிட்டு இருக்கு. இந்த ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா 80வது சுதந்திர தினம் வரப்போகுது. ஸோ அதனால 79 நிமிஷத்துல நெய்லாத் பண்ண போறாங்க. ஸோ 79 நிமிஷம் 24 செகண்ட்ல பண்ண போறாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் பிளாக் தீம்ல நெயில் எக்ஸ்டென்ஷன் பண்ணி ஆர்ட் பண்ண போறாங்க. ஸோ இதுதான் இந்த வேர்ல்ட் ரெக்கார்டோட தீம். ஸோ இதுக்கு எங்களுக்கு சப்போர்ட்டா இருந்தது நெயில்ஸ் பை விஜயா. ஸோ என்னோட சகோதரி தான் அவங்க. ஸோ அவங்க மூலமா தான் எனக்கு இந்த ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ சேர்ந்து பண்ணலான்னு பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பா இதுக்கு அவங்களோட சப்போர்ட் எனக்கு வேணும். ஸோ பேலன்ஸ் வந்து எனக்கு பேசணும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஹாப்பியா இருக்கு. ஏன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஹாப்பியா இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒருத்தவங்க தான் இந்த வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம அட்டம் பண்ணி நீ பண்ண போறோன்றப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் பாலா சொல்ற அதாவது 7 சென்ஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் வந்து இதை எங்களுக்கு ரெகக்னைஸ் பண்ணி வேர்ல்ட் ரெக்கார்டை கொடுக்க போறாங்க, ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அண்ட் இன் அசோசியேட் வித் நெயில்ஸ் பை விஜயா, ரோபோ ஈவெண்ட்ஸ் அண்ட் என்டர்டைன்மெண்ட்ஸா நாங்க ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றோம். நானு மாமா எல்லாருமே சேர்ந்து இந்த ஈவெண்ட் பண்ணுறப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஹாப்பியா இருக்கு. உங்க எல்லாரோட சப்போர்ட்டுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எப்பயுமே பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் எங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு நிறைய விஷயத்துல. எங்களுடைய ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஈவெண்ட்டுக்கும் நீங்க வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ. இப்போ இங்க என்ன நடக்குதுன்னா ஒரு உலக சாதனை முயற்சி யார் பண்றாங்கன்னா நெய்லத்தான் அப்படின்ற ஒரு நேம்ல நம்ம ரோபோ ஈவெண்ட்ஸ் அண்ட் என்டர்டைன்மெண்ட்ஸ், நெயில்ஸ் பை விஜயா இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த உலக சாதனை முயற்சி வந்து எடுத்து வந்திருக்கிறாங்க. ஸோ இதுல மோர் தென் நிறைய ஆர்டிஸ்ட் வந்து இங்க இருந்து என்ன பண்றாங்கன்னு சொன்னா நெயில்ல நம்ம இந்திய தேசத்தோட நேஷனல் பிளாக் வரைஞ்சு 1947ல இருந்து ஸ்டில் நவ் இப்போ வரைக்கும் உள்ள ஹிஸ்டாரிக்கல் ஆர்ட்ஸை வந்து அதில் வந்து பண்ண போறாங்க. ஸோ இது முதல் டைம் வந்து இந்த முயற்சி எடுத்திருக்கிறாங்க. ஸோ இது உலக சாதனையை அங்கீகரிக்கிறதுக்காக 7 சென்ஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்ல வந்து நான் வந்திருக்கேன். ஸோ இது எல்லாருமே வந்து இந்த முயற்சியை இது வரைக்கும் யாரும் செஞ்சதில்லை, இது வரைக்கும் யாரும் பண்ணதில்லை. அது பிரதர் சொன்ன மாதிரி நெய்லதான், அதாவது வாக்கத்தான் ஃபுட்டதான் கூட கேள்விப்பட்டிருக்கோம். நெய்லத்தான் அப்படின்றது வந்து யாருமே பண்ணல. அந்த பேரே வந்து ஒரு சாதனைக்கான ஒரு முயற்சி. ஸோ வந்து இது மிகப்பெரிய அளவில் வந்து வெற்றி பெறும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில இருக்கிறோம். ஸோ ஸ்டார்ட் அப் கொஞ்சம் நேரத்தில் நடந்துடும். எல்லாரும் சேர்ந்து பயணிப்போம். ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. அதே மாதிரி இந்த நிகழ்வு வந்து பாத்தீங்கன்னா நெயில்ஸ் பை விஜயா மட்டும் இல்ல, ஒவ்வொரு நெயில் இண்டஸ்ட்ரி எல்லா ஜாம்பவனுமே எல்லாருமே வந்து கலந்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம எங்க மாமாவோட நண்பர்களாகிய மாமாவோட சிஷியர்கள் சொல்லலாம், அவரோட சிஷிய பிள்ளைகள், செல்ல பிள்ளைகள் சொல்லலாம். ஸோ டிஎஸ்கே பிரதரும் புகழண்ணனும் இதை கலந்துக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் அப்படியே ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகும். நெயில்ஸ் பை விஜயா தாண்டி நிறைய அகாடமிஸ் வந்து எங்களுக்கு ஜாயின் பண்ணிருக்கீங்க. லைக் வந்து லாமி சலூனா இருக்கட்டும், இன்னும் நிறைய பெங்களூர், ஆந்திரா எல்லாத்துலயுமே வந்து வந்த அகாடமிஸ் எல்லாருக்குமே பெரிய பெரிய தேங்க்யூ. ஐ திங்க் அவங்க எல்லாருமே பேசுவாங்க. அப்ப நீங்க ரொம்ப பெரிய வரவேற்பு தான். மாற்றம் தான், ஒரு சந்தோஷமான மாற்றம். ஸோ அடுத்த ஜென்ரேஷன், அடுத்த ஈரா வந்து அவர் கொண்டு போக போறாரு. ஸோ கண்டிப்பா எல்லாமே நல்லதா நடக்கும். இந்த முதல் தேசிய கொடி அவருக்குமே ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும், எங்களுக்குமே ஸ்பெஷல் தான்.
அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ஒருத்தர் சொன்னார், எம்எஸ் பாஸ்கர் அங்கிள் வந்து ஒரு கதை சொன்னார், சூப்பராக சொன்னார். என்னன்னா ஒரு 100 பேருக்கு இடத்துல 3 கடவுளை கொண்டு வந்து நிப்பாட்டினாலும், இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் 3 கடவுளை கொண்டு வந்து நிப்பாட்டினாலும் 100 பேருமே அந்த 3 கடவுளை பிடிக்காது. ஒருத்தருக்கு ஒரு கடவுளை பிடிக்கும், இன்னொருத்தருக்கு இன்னொரு கடவுளை பிடிக்கும், இன்னொருத்தருக்கு கடவுளை பிடிக்கும். 100 பேருமே 3 கடவுளையும் பிடிக்குமானா பிடிக்காது. ஸோ அப்படி இருக்கும்போது கடவுளையே அப்படி இருக்கும்போது மனிதனாவை நம்ம வந்து எல்லாருக்குமே பிடிக்குமானா தெரியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து வேறுபாடு இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வழிபாடு இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. ஸோ அதுதான் இந்த இடத்துல சொல்ல விரும்புறேன். ஸோ நமக்குமே வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து எப்படி வந்து டிஎம்கேல வந்து பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அண்ணனும், அதே மாதிரிதான் எங்களுக்கு இந்த பக்கம் டிவிகேல இருக்கக்கூடிய விஜய் சார். ஸோ இவங்க 2 பேருமே எங்களுக்கு 2 அண்ணன்கள். எங்க ஃபேமிலிக்கு ரொம்ப முக்கியமானவர்கள். எல்லாருமே எங்க ஃபேமிலியோட ஒரு சொந்தக்காரங்க, ஒரு வெல்விஷரா தான் இருக்காங்க. சீமான் அங்கிளா இருக்கட்டும், திருமாவளவன் சாரா இருக்கட்டும், பிரேமலதா மேமா இருக்கட்டும், எல்லாருமே நம்ம ஃபேமிலியோட வெல்விஷர்ஸ் தான். எல்லாருமே சாரால எல்லாமே ஒரு நல்லதான். தமிழ்நாட்டுல வந்து லாட்டரி டிக்கெட் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குமா? இருக்காது, கண்டிப்பா இருக்காது. அதாவது எந்த விஷயத்தினால மக்கள் கஷ்டப்படுவாங்களோ அந்த விஷயத்த கண்டிப்பா வந்து விஜய் சார் கொண்டு வர மாட்டாருன்றதுல எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா விஜய் சார் நீங்க சொல்றீங்க கூடவே ஆதரவாச்சுன்னா அவருடைய ஃபேமிலியே வந்து லாட்டரி அவங்க இதுல இருக்கும்போது கொண்டு வர நிறைய வாய்ப்பு இருக்கு இல்லையா? இல்ல, அதாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே பார்த்தது விஜய் சார் மட்டும்தான். மதுரை கிழக்கு விஜய், மதுரை மேற்கு விஜய், மதுரை தெற்கு விஜய்ன்ற மாதிரி சிஎம் சார் விஜய். சோ யார் கூட இருந்தாலும் சார் வந்து சொல்லுவார், அவருக்கு வந்து மக்கள் நலன் மட்டும்தான் முக்கியம் இருப்பார். அதனால யாரா இருந்தாலும் இப்ப நாங்களே போய் நம்ம ஒரு விஷயம் மக்களுக்கு கஷ்டப்படுற மாதிரி ஒரு விஷயம் சொன்னாங்க கண்டிப்பா எடுத்துக்க மாட்டாங்க. சோ அதனால வந்து நம்பிக்கை இருக்கு. என்ன சொல்றாருன்னா பேசுனதுக்கு உடனே அவர் அரெஸ்ட் பண்றாங்க தெரிவிக்கிறாங்க. நான் தினந்தன விஜய் பத்தி பேசுறேன், யாரும் அரெஸ்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. தெரியல சார், அதை பத்தி தெரியல. நம்ம சட்ட ஒழுங்கு பத்தி தெரியல சார், உண்மையா தெரியல. ஆமா சார், ஒரு 5 படம் பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ் தெலுங்குல வந்து பைலாங்குவல் ஒரு படம் பண்ணிருக்கேன், அதுக்கப்புறம் ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் பண்ணிருக்கேன், அண்ட் அடுத்து கேப்டன்ஸோட ப்ரொடக்ஷன்லயும் ஒன்று பண்றேன். ஸோ அப்படியே அடுத்து ஒரு 5 படங்கள் கம்மிட் ஆயிருக்கு. இது வந்து காம்படிஷன் கிடையாது சார், ஒருத்தர் வின் பண்ணுவாங்க ஒருத்தர் தோத்துருவாங்க அப்படி இல்ல. இது எல்லாமே சேர்ந்து அந்த இடத்துல பண்ண போறாங்க. அந்த 75 நிமிஷத்துல முடிச்சமே வேர்ல்ட் ரெக்கார்ட் அங்கீகரிக்கப்படாது. ஸோ இதுல வந்து ஒரு சிங்கிள் பர்சன் இல்ல, இதுல கலந்துக்கிட்ட எல்லாருமே வந்து வேர்ல்ட் ரெக்கார்ட் ஹோல்டர் ஆக போறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஒரு மெமெண்டோ கொடுக்க போறோம். தென் வந்து பாத்தீங்கன்னா நிறைய சர்டிபிகேட்ஸ், தென் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஒரு பெரிய பிராண்ட் சீல்ஸ்னு ஒரு பிராண்ட், அதாவது அவங்க வந்து பாத்தீங்கன்னா டாப் பிராண்ட். ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாருக்கும் கிஃப்ட் கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் மெயில் டீடைல்ஸ் எல்லாமே விஜய் அக்கா சொல்லுவாங்க. ரொம்ப ப்ரௌடா இருக்கு நெயில்ஸ்ல வந்து நம்ம இந்த அளவுக்கு பண்றோம் அப்படின்னு. தேங்க்ஸ் ஃபார் ரோபோ ஈவென்ட்ஸ் அண்ட் 7 வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ். தென் வந்து எல்லாருமே வந்து இந்த மாதிரி அச்சீவ்மெண்ட்ஸ் யாருமே பண்ணது கிடையாது. 79 மினிட்ஸ்ல 24 செகண்ட்ஸ்க்குள்ள நம்ம வந்து இந்த வேர்ல்ட் ரெக்கார்ட் வந்து கம்ப்ளீட் பண்ண போறோம். அதுவும் இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அட் டைம்ல நம்ம கேதர் பண்ணி இந்த வேர்ல்ட் ரெக்கார்ட் வந்து டீம் பேஸ்ல நிறைய பேர் வந்து ஐடியா பண்ணி வச்சிருக்காங்க. ரொம்ப ப்ரௌடான மூமெண்ட் இது நெயில் இண்டஸ்ட்ரி. தேங்க்யூ. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? உங்க சப்போர்ட்டோட ஸ்டார்ட் பண்ணுவோம். தேங்க்யூ.